Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம டேஸ்டான கோவில் ஸ்டைல் புளியோதரை தொக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஒரு 10 minutes இல்லைனா 15 minutes ஊற வச்சு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொடியை நம்ம வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 3 இல்லைனா 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் மல்லி. இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இல்லைனா அம்மியில் அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் தான் லைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 5 கரண்டி அளவு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நம்ம நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த புளியோதரை தொக்கு வந்து கோயிலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, புளியோதரை அந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து புளித்தொக்கு நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ மேலே எண்ணெய் சுற்றி தெளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பொடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 or 3 minutes நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2 minutes ஆனால் போதும். இந்த மாதிரி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும், அடியில் தொக்கு இருக்கும். இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் எவ்வளோ தொக்கு வேணுமோ அவ்வளோ தொக்கு எடுத்துக்கிட்டு இதில் நம்ம சாதம் போட்டு நம்ம கிளறிக்கலாம். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட புளித்தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.